ஆணவ கொலை, சாதிப்பற்று, பழமை மாறாத கிராமம், போலியான ஆன்மீகம், சிறார் பாலியல் குற்றங்கள், இது போன்ற சமூகத்துக்கு எதிரான இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த படத்தில் சொல்லியிருந்திருக்காங்க. சைஃப் அலிகான் இதில் லீட் ரோல் பண்ணியிருந்திருக்காரு. கதர்வியா இது நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட இருக்குது. ஸோ படத்தினுடைய ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கதை இதோ. பெண் பத்திரிகையாளருக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சைஃப் அலிகான் அவருடைய கண் முன்னாடியே துப்பாக்கி சூட்டில் அந்த பத்திரிகையாளர் இறந்து போகிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணமே ஒரு போலியான ஆன்மீகவாதி தான் அப்படின்னு இவருக்கு தெரிய வருது. இந்த பிரச்சனையில் சைஃப் அலிகானுக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் கிடைக்கு. மேல் அதிகாரிகிட்ட நான் ஒரு 7 நாளில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றேன் அப்படின்னு அவர்கிட்ட விரப்பா சொல்லிட்டு தன்னுடைய கிராமத்து வீட்டுக்கு போகிறாரு. அங்கவோ இவருக்கு இன்னொரு பிரச்சனை காத்துட்ருக்கு. தன்னுடைய தம்பி அந்த கிராமத்தில் மாற்று ஜாதி பெண்ணை காதலிச்சு இழுத்துக்கிட்டு ஓடிட்டார். இது அந்த குடும்பத்தை சார்ந்த ஆட்கள் இவர் வீட்டுக்கு வந்து பஞ்சாயத்து மேலே பஞ்சாயத்து பண்ணுறாங்க. அந்த கிராமத்தில் ஒரு நடவடிக்கை இருக்குது. அதாவது மாற்று சாதி திருமணங்கள் செய்தால் ஆணையும் பெண்ணையும் கழுத்தை அறுத்து அந்த ஊர்லேயே புதைக்கிறதோ எரிக்கிறதோ இல்லை காரை விட்டு ஏற்றுறதோ டிராக்டரை விட்டு ஏற்றுறதோ எல்லா ஆணவ கொலைகளும் அந்த கிராமத்தில் நடைபெறும். குறிப்பாக ஒருத்தர் 10 கொலை பண்ண 5 கொலை பண்ண அப்படின்னு நெஞ்சு நிமிர்த்தி கையை தூக்கி காட்டக்கூடிய காட்சிகளும் இந்த படத்தில் இருக்குது. ஸோ சைஃப் அலிகானுக்கு இப்போ 2 பிரச்சனை. தன்னுடைய தம்பியும் அந்த பெண்ணையும் உயிரோட காப்பாற்றி ஆகணும். அந்த பெண் பத்திரிகையாளரை கொன்னது யார், அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்கள் யார், அதையும் கண்டுபிடிச்சு ஆகணும். இந்த 2 பிரச்சனைகளையும் தலைக்கு மேலே ஏற்றிக்கிட்டு படத்தை பரபரப்பாக பண்ணியிருந்திருக்காங்க. சைஃப் அலிகானுக்கு தேரோட்டியாக வரக்கூடிய சஞ்சய் மிஸ்ரா இந்த படத்தில் முக்கியமான கேரக்டராக பண்ணியிருந்திருக்காரு. ரசிக்கக்கூடியதாகவும் சில நேரங்களில் இவர் பண்ணுறதை நம்ம கண்டுபிடிச்சிருவோம். குறிப்பாக சிறார்களை பயன்படுத்தி எப்படி குற்ற நிகழ்வுகள்லாம் ஏற்படுத்துகிறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூட்சமங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதும் இதில் தெளிவுபடுத்தியிருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் தான் கடமையை செய்தாலும் அதுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கையுடல் வாங்கிறதால தன்னுடைய கடமையை எதுவும் செய்ய முடியல அப்படிங்கிறப்ப மேல் அதிகாரியை முறைக்க வேண்டியதாகவும் எதிர்த்து பேச வேண்டியதாகவும் சூழலும் ஏற்படுறப்ப அங்கே சைஃப் அலிகான் ரொம்பவும் வெறப்பா கடமை கண்ணியம் கட்டுப்பாடாக நிற்கிறாப்புல நம்ம கண் முன்னாடி. மறுபுறம் தம்பியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இதை விடு, இந்த கிராமம் இப்படி தான் இருக்கும், நீ எதுக்கும் பயப்படாத, உன்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அந்த நம்பிக்கையான வார்த்தை அப்படிங்கிறதும், அந்த வார்த்தை பொய்யா போகிறப்ப அவர் எடுக்கக்கூடிய ரிவெஞ்ச் அப்படிங்கிறதும் ஒரு பையன் இந்த மாதிரி பண்ணுவானா அப்படிங்கிறத பார்க்குற ஆடியன்ஸ் யோசிக்கவும் தோணும். ஒரு முற்போக்குவாதியான சைஃப் அலிகான் தன்னுடைய பையனை அப்பா கிராமத்து பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சதுக்கப்புறம் அந்த பையன் உன்னுடைய விரலில் கேன்சர் வந்துட்டா அந்த விரலில் என்ன பண்ணுவ அப்படின்னு அந்த பையன் சைஃப் அலிகான்கிட்ட கேட்குறப்ப அவங்க அப்பாவை சட்டையை பிடிச்சி நெஞ்சுக்கு மேலே தூக்கி நிறுத்துகிற காட்சி அப்படிங்கிறது இந்த இடத்துல தன்னுடைய மகனும் இந்த பிற்போக்குத்தனமான கூட்டத்துக்குள்ளார மாட்டிட்டு அவனு நாளைக்கு இதே மாதிரியான செயலை செய்திடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தந்தையோட கோபத்தின் வெளிப்பாடு தான் இந்த காட்சி. இந்த படம் பழமைவாதத்துக்குள்ளார இன்னும் உள்ளே இருக்காதீங்க, தயவுசெய்து வெளியில் வாங்க. இன்றைக்கி சமூகம் எவ்வளவோ மாறிடுச்சு, அதை முன்னோக்கி நாம் போயாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோசியல் மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு த்ரில்லர் மூவி தான் இது. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணலாம், ரொம்ப ஹாரரபுளாலாம் இருக்காது. ஸோ இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்க பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.